கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு இருந்தார் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். இந்த 2-3 நாட்கள் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில இந்த இவிஎம் பத்தி பேச மறந்துட்டோம். இன்னைக்கு அது தொடரலாம் நினைக்கிறேன். தற்போது இந்த இவிஎம்மத்தோட கேள்விக்குறியான நிலவரம் எப்படிங்க சார் இருக்கிறது? விஜய் வெற்றியை நீங்க இதுவரை தொடர்ந்து செல்லாது, ஜெயிக்கவே இல்லை, அவர் தோத்திருக்காரு, பாஜகவினுடைய அந்த தூண்டுதலால் தான் அந்த வெற்றியை நடந்திருக்கின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்களை வழங்கிட்டு வரீங்க. இன்னைக்கு ஏதாவது அப்டேட் இருக்காங்க சார்? இவிஎம் தான் தாவேகா வெற்றி. தாவேகாவுக்கு 12% 13% வாக்குகள் தான். நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டு வரேன். அதான் ஒரு தொகுதியை மட்டும் எண்ணுவோம், குளத்தூரை மட்டும் எண்ணுவோம், இல்லை திருப்பத்தூரை எண்ணுவோம். அந்த சேலஞ்சை யாராவது ஒத்துக்கிற தயாரா? தேர்தல் ஆணையமோ தாவேகாவோ ஒத்துக்கொள்ள தயாரா? அதான் நான் கேட்டேன். அவரை ஆதரிச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து விசில் சின்னம் அங்கே இல்லை, டிவி பெட்டி சின்னம் மட்டும்தான் இருந்துச்சு. டிவி பெட்டி சின்ன இவ்வளோ வாக்கு வாங்கிருக்கோம். விஜய் சொல்லிதான் விசிலுக்கு ஓட்டு போட்டிருந்தா எடப்பாடி 98,000 வாக்கு வித்தியாசத்தில் பழனிசாமி ஜெயிக்கிறாரு. டிவி பெட்டி ஒரு ஆதரிச்ச விஜய் ஆதரிச்ச டிவி பெட்டி ரொம்ப குறைவான ஓட்டு வாங்கிருக்கு. அவருக்கு செல்வாக்கு இருந்திருந்தா அவர் சொன்ன டிவி பெட்டி அங்க வெற்றி பெற்றிருக்கணும், இல்ல 2,000 வந்திருக்கணும்ல. ஏன் வரல? இவிஎம் இயந்திரம் தந்திரம். ஸ்டாலின் 38,000 40,000 வாக்கு வித்தியாசத்தில் குளத்தூரில் வெற்றி பெற்றிருக்கிறார். நான் சேலஞ்ச் பண்றேன். விவிபேட் என்ன தயாரா? வழக்கு போடு. தாவேகா வெற்றியே இவிஎம் இயந்திரம் தான். இவிஎம் இயந்திரம் தான் தொடர்ச்சியாக 3 முறை பாரதிய ஜனதா நாட்டை ஆளுகிறது. வடக்கு மாநிலம் முழுவதும் பாஜக வெற்றி பெற்றதற்கு காரணம் இவிஎம் இயந்திரம் தான். நீங்க 2013 திரிபுராவில் கம்யூனிஸ்ட் கோட்டை நிர்மல் சக்கரவர்த்தி அங்க முதலமைச்சர் இருந்தார் கம்யூனிஸ்ட்ல. அவர் 5 வேஷ்டி சட்டை தான் வச்சிருந்தார் வீட்டில். முதலமைச்சர் பதவியிலிருந்து வெளியேறும்போது ரிக்ஷால 5 வேஷ்டி வச்சிருந்த ஒரு ட்ரம் ஒரு பெட்டியை தான் தூக்கிட்டு போனார். அவர் ஒரு எளிமையான முதலமைச்சர், கம்யூனிஸ்ட் கோட்டை. அங்க 2017 2018 அப்படி மெல்ல வந்தது மாதிரி முழுமையாக பிஜேபி வெற்றி பெற அளவுக்கு அங்க சனாதனவாதிகள் இல்ல. திரிபுரால இவிஎம் இயந்திரத்தால் தான் திரிபுரால பாஜக ஆட்சியை பிடிச்சு. ஆட்சியை பிடித்தது மட்டுமல்ல, அங்கே லெனின் சிலையை உடைக்க வைத்தார்கள். அந்த அளவுக்கு மக்கள் மாறிட்டா. கம்யூனிஸ்ட் கோட்டை நிர்மல் சக்கரத்தில் எளிமையின் உருவம். சித்தாந்த ரீதியாக திரிபுரா மாநிலத்தில் வெற்றி பெற்ற ஊர்ல நீங்க என்ன பண்ணிட்டீங்க? படிப்படியா ஒரு சீட்டு கூட 2011 பிஜேபிக்கு கிடையாது. ஒரு சீட்டு இல்லாதவன் எப்படி நீங்க ஆட்சியை பிடிச்சீங்க? லெனின் சிலையை உடைக்கிற அளவுக்கு மக்கள் சனாதனவாதியா மாறிட்டானா? இவிஎம் இயந்திரம். நீங்க ஒரிசால என்ன நடந்துச்சு? அதேதான். நவீன் பட்நாயக் அவர் பிஜேபியை மெல்ல எதிர்த்தாரு. மெல்ல இவிஎம் வச்சு காலி பண்ணிட்டாங்க. கம்யூனிஸ்டிலிருந்து மேற்கு வங்கத்தை பிடிப்பதற்காக மம்தாவை ஆதரிச்சதுதான் பிஜேபி. பிஜேபி டாக்டிஸ். நாங்க கவர்னர் ஆட்சி வந்துடும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து வெளியிலிருந்து ஆதரிக்கும் சொல்ற கொள்கைவாதிகளே, கொள்கை சீமான்களே, அவங்க நடவடிக்கையை பாருங்க. இதெல்லாம் நீங்க பேசுனதுதான். மம்தா பானர்ஜியை கையில் எடுத்து கம்யூனிஸ்ட் கோட்டையை தகர்த்தி மம்தாவை கொஞ்ச நாள் உட்கார வச்சுட்டு இன்னைக்கு 200 இடங்களுக்கு மேல நாங்க வெற்றி பெறுறோம் சொன்னா அங்கே இவிஎம் இயந்திரம் தான் மேற்கொண்டோம் தோல்வி. டெல்லியில காங்கிரஸை வீழ்த்த முடியல, பிஜேபி மக்கள் விரும்பல. அண்ணா ஹசரேன்னு ஒரு கேரக்டரை கொண்டு இறக்குறாங்க, விஜய் இங்க இறக்குனது மாதிரி. டெல்லியில அண்ணா ஹசரே அவர் புனித காந்திக்கு அடுத்த உருவம் அவர் தான், காந்திக்கு பக்கத்து வீட்டுக்காரரு, காந்திக்கு பங்காளி அப்படின்னு கொண்டு இறக்குனாங்க. யாருன்னு நமக்கு தெரியாது. இதுதான் பிஜேபி வேலை. விஜய் இறக்கிருக்காங்க பாருங்க.
விஜய் வந்து இந்தியாவிலே யாருக்கும் இல்லாத செல்வாக்கு விஜய்க்கு இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க அண்ணா ஹாசரே கிட்ட போனவர் தான் விஜய். அப்பயே பிஜேபி ட்ரைனிங் கொடுத்தார். 2010 இருந்து விஜய் தயாராகிறார். 2010 இருந்து இந்த முதலமைச்சருக்கு குறிக்கோள் வச்சு குறி வச்சு பிஜேபி இறக்கி விட்டு ஆர்எஸ்எஸ் இறக்கி விட்டு 2021 விஜய் உள்ள வந்திருப்பாரு. ரஜினிகாந்தும் கமலஹாசனும் உள்ளே வருகிறார்கள் அப்படின்னால பேக் அடிச்சிட்டார். ரஜினியும் கமலையும் ஃபெயிலியர் ஆக்குனதுக்கு பின்னாடி நாம் இந்த தேர்தல் தான் சரியா இருக்கும்னு சொல்லி இறக்குறான். பிஜேபி 100 வருஷமா அவன் போட்டு விட வரான், பிளான் போடுறான். தமிழ்நாட்டில் சரியான ஆயுதம் சொல்லி அண்ணா ஹசரே நிகழ்ச்சிக்கு விஜய் போயிருக்கார். அங்கே அண்ணா ஹசரே காட்டி அரவிந்த் கெஜ்ரிவாலை காட்டி கெஜ்ரிவாலை ஒரே நாள் அடிச்சு ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டு முதலமைச்சர் பதவி சீட்டோடு உள்ள தள்ளி விட்டாங்க. தள்ளிட்டு பிஜேபி ஆட்சி வந்துருச்சு. இப்போ தமிழ்நாட்டில் நாளைக்கு பிடிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல. இன்னைக்கு 2 நாள் கோயம்புத்தூர் நடந்த பாஜகவுடைய மாநில செயற்குழு நடந்திருக்கு. என்ன சொல்லிட்டாங்க? எச் ராஜா எச் ராஜா ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் நொய்வாரில் வாயே திறக்கக்கூடாது. எச் ராஜா யாரும் எதிர்த்து நம்ம வீட்டு பிள்ளை ஜோசப் விஜய் எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. பிஜேபி அவன் அப்புறம் சைலண்டா இருக்காங்க. வானதி அக்கா சைலண்ட்டு, தமிழிசை தாமரை மலர்ந்தே தீரும் காண ஆள எல்லாத்தையும் சைலண்ட் மூடு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நடக்கிற ஆட்சி பிஜேபி ஆட்சி. திருமாவளவன் சொன்ன மாதிரி இது குழந்தை பிஜேபி குழந்தை ஆட்சி நடக்குது. இவிஎம் இயந்திரத்தை முழுக்க முழுக்க விஜய்க்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கின்ற தேர்தல் ஆணையம் 234 தொகுதிகளிலையும் 20% வாக்குகளை விஜய்க்கு போட்டுறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த 20% வாக்கு பையனுக்கு எடுத்தோன்னா 20 மார்க் போட்டுட்டு 15 மார்க் வாங்கினா 35 மார்க் வாங்கினா பாஸ் ஆயிடுவான். அந்த 15 வாங்க முடியாதது தான் தோல்வி அடைவான். இப்ப தமிழ்நாட்டில் திமுக அதிமுக வெற்றி பெற்ற இடங்கள்லாம் 60% மேல அந்த கட்சி வாங்க நடந்தான். தங்கம் தென்னரசா இருக்கட்டும், பெரியசாமியா இருக்கட்டும். மூர்த்தி சொல்றாரு, திமுக காரங்க எல்லாம் வீட்டில் பிள்ளைலாம் டிபி வச்சிருந்தாங்க, வலைதளத்தில் நம்ம கண்காணிக்க தவறிட்டேன். தோல்வியை ஒத்துக்கிறாம பேசக்கூடாது. பெரியசாமி எப்படி ஜெயிச்சாரு? அவர் 50,000 ஓட்டு 1 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறவர். எப்படி 10,000 ஓட்டுல தான் ஜெயிக்கிறார் தடவை. காரணம் என்ன? 20 ஓட்டு விஜய் ஓட்டு போட்டான் இயந்திரத்தில், இவிஎம்ல. அதையும் மீறி அவர் அங்க செல்வாக்கு. அவர் தொகுதிக்குள்ள எங்கதான் துணை பொதுச்செயலாளர் இருந்தாலும் என்னதான் மந்திரியா இருந்தாலும் தொகுதிக்குள்ள சரியாக மக்களை வைத்திருக்கார். அதனாலதான் 60% மேல வாக்கு KKSஆருக்கு கிடைச்சது. 60% வாக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் சேலஞ்சு பண்றாரு. ஆதவர்ஜுனா என் தொகுதி ராஜினாமா பண்ண திருச்செந்தூர் ஜெயிச்சு பாடுறாரு. அது சொன்னதுனால காங்கிரஸை சவாலுக்கு விட்டதுனால காங்கிரஸுக்காரனை அவர் பேசுறதுனால இப்ப இடி ரைடு. அனிதாராசத்துக்கு இடி வழக்கு எடுக்கிறான். இதெல்லாம் விஜய் சொல்லிதான். விஜய் காங்கிரஸ் பக்கமும் நீ நின்றுக்க, அப்பதான் மக்கள் நம்புவான். பிஜேபி ஆளுநர் அடையாளம் காணக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் விஜயை பிஜேபியின் ஆளுநர் அடையாளம் காணக்கூடாது. இந்தியாவிலே இல்லாத அனுமதியை, இந்தியாவிலே யாருக்கும் கொடுக்காத உரிமையை பிஜேபி விஜய்க்கு கொடுத்துருக்கு. என்ன உரிமைன்னு கேட்டா, நீ ராகுல் காந்தி கூட நெருக்கமா இருந்துக்க. நீங்க இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் ராகுல் காந்தி கூட நெருக்கமா இருந்தா அவரை ஒழிச்சிடும் பிஜேபி. இப்ப ஸ்டாலினுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்ததுக்கு காரணமே ராகுல பிரதமராக சொன்னதுனாலதான். திமுக நெருக்கடி கொடுத்ததுக்கு காரணமே காங்கிரசுக்கு இங்க முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவிலே 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்ததுதான். இந்த தேர்தல் கூட ஒரு ராஜ்யசபை கொடுத்துட்டோம். இதான் திமுக மேல காங்கிரசுக்கு விருப்பம். ஆனா விஜயை கூப்பிட்டு நம்முடைய கள்ள உறவை மக்கள் நம்பிடக்கூடாது. அப்பொழுதுதான் திருமாவேணி அந்த கூட்டத்தை உடைக்க முடியும். நீ மதச்சார்பின்மை பேசு, திருச்செந்தூர் கோயிலுக்கு போ, பேர ஜோசப் விஜய்னு சொல்லு. அப்பதான் இடதுசாரி வெளியிலிருந்து ஆதரிப்பாங்க. இந்தியாவிலே யாருக்கும் கொடுக்காத சலுகை பிஜேபி விஜய்க்கு கொடுத்துருக்கு.
காங்கிரஸோடு ஒட்டு வச்சுக்க, காங்கிரஸோடு உறவு வச்சுக்க, ராகுல் காந்தியை பதவிக்குள்ள கூப்பிட்டுக்க, நாங்கள் வருத்தப்பட மாட்டோம். எப்போ கொஞ்சம் பிடுங்குடுன்னு தெரியும். இப்போ என்ன செய்ய போறாங்க? இப்போ வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்க? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் வென்றவர்கள் ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னு பிஜேபி சொல்லுது. இப்ப சில முடிவுகளை 6 மாசத்துக்குள்ள எடுப்பார் விஜய். தவறான முடிவுகளை எடுப்பார். பிஜேபிக்கு ஆதரவான முடிவை எடுப்பார். திருப்பரங்குன்ற மலையில நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துகிறேன்னு சொல்லுவார். இப்ப அவரால் வந்தே மாதரம் பாடல நிறுத்த முடிஞ்சா? தமிழ் தாய் வாழ்த்து பாடல அவரால் முதல் பாட முடிஞ்சா? ஏன் அதை வன்னியரசு பதவி பிரமாணம் எடுத்தாரு, நான் ஒத்துக்கிற மாட்டேன், நான் முதல் தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும்னு சொன்னாரா? அதிகாரத்தில் பங்கு இதுக்கு தானா? ஆட்சியில் பங்கு இதுக்கு தானா? தமிழ் தாய் வாழ்த்தை பெண்ணுக்கு தள்ளுவதை அனுமதிப்பதற்கு நாம் அமைச்சராக வேண்டுமா? இதெல்லாம் பிஜேபி செய்யக்கூடிய சலுகை. இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் கடுமையா பேசுறாரு. உடனே இடி இந்த மாதிரி வருது. இது வரும்போது நீங்க பார்த்தீங்களாக்க நடந்து முடிந்த இவிஎம் இயந்திரம் தான் சொல்ல வர்றேன். நீங்க தேர்தலில் கேரளால வெற்றி பெற்று காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. வெற்றி பெற வைத்திருக்கிறது இவிஎம் இயந்திரம். மேற்கு வங்கத்தில் 200 இடங்களில் இவிஎம் இயந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டு மம்தா பானர்ஜி அரசு வீழ்த்தப்பட்டிருக்கு. அங்கே இவிஎம் இயந்திரம் மோசடி என்று ராகுல் காந்தி பேசுகிறார். இரட்டை வேடம் ராகுல் காந்தி. ஏன் கேரளாவில் இவிஎம் இயந்திரம் சரியா இருந்துச்சா? மேற்கு வங்காளத்தில் தவறு என்றால் இவிஎம் இயந்திரம் கேரளாவில் சரி செய்ததா? தமிழ்நாட்டில் விஜய் வெற்றியை ஒத்துக்கிறாரா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா விஜய்? அமோக வாக்குகளால் வென்றவரா விஜய்? மேற்கு வங்கம் இவிஎம் இயந்திரத்தால் அங்கே பாஜக வந்திருக்கிறதா சொல்லக்கூடிய ராகுல் காந்தி காங்கிரஸ் வெற்றி பெற்ற கேரளத்தையும் தாவேகா இயந்திரத்தால் வெற்றி பெற்றது ஏன் பேச மறுக்கிறாரு? அங்கே வெற்றி பெற்றக்கூடிய கேரளால வெற்றி பெற்று யார் முதலமைச்சர் சொன்னா விடி சதீசன் அவர் தான் முதலமைச்சர். அவருக்கு யார் இப்ப சீஃப் பர்சனல் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அப்படின்னு இப்ப நீங்க இந்த முதலமைச்சர் பார்த்தீங்களாக்கா அந்த மாநிலத்தில் தேர்தல் போது சீஃப் எலக்ட்ரிக்கல் ஆபீசரா இருந்த ரத்தன் கோல்கோர் என்பவர் தான் கேரளா மாநிலத்துடைய சீஃப் எலக்ட்ரிக்கல் ஆபீசரா இருந்தவர் தான் இப்ப பர்சனல் செயலாளர் செக்ரட்டரி யாருக்கு? காங்கிரஸ் முதலமைச்சருக்கு. இது எப்படி நடக்குது? காங்கிரஸ் பதில் சொல்ல முடியுமா? ராகுல் பதில் சொல்லுவாரா? அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் சுவேந்த் அதிகாரி முதலமைச்சராக இருக்கிறார் பிஜேபி. அங்கே சீஃப் எலக்ட்ரிக்கல் ஆபீசரா இருந்த மனோஜ் அகர்வால் அப்படின்றவர் தான் சீஃப் எலக்ட்ரிக்கல் ஆபீசர், தலைமை தேர்தல் அதிகாரி மேற்கு வங்காளத்தில். கேரளால தலைமை தேர்தல் அதிகாரி முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சருக்கு இன்னைக்கு பர்சனல் செக்ரட்டரி. அது மாதிரி மேற்கு வங்காளத்தில் கவேந்த் அதிகாரி சிஎம்முக்கு அங்க சீஃப் எலக்ட்ரிக்கல் ஆபீசரா இருந்த மனோஜ் அகர்வால் செக்ரட்டரி வர்றாரு. எப்படி வர்றாரு? இது பதில் சொல்லணும்ல. கேரளால இவிஎம் நடக்கலையா? மேற்கு வங்காளத்தில் நடந்துச்சு, இங்க நடக்கலையா? ராகுல் பதில் சொல்லுவாரா? இந்த கேரளா மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு சதீசன். அவர் யார் தெரியுமா? RSS உடைய தோற்றுவாய் ஹெட்கேர் ஒருத்தர் இருந்தார். அவர் சிலைக்கு மாலை அணிவித்து அவருடைய சிலையில் காலை தொட்டு வணங்கியவர் தான் இந்த கேரள முதலமைச்சர். பின்னணி இருக்கு, எல்லாமே RSS பின்னணி இருக்கு. ராகுல் பேசுறது இல்லை. அது மாதிரி அங்க தலைமை செய்தி தொடர்பாளர் யாரை போட்டிருக்காங்க கேரளால? ராஜீவ் சந்திரசேகர். அவர் யாரு?
ஏசியானட் என்ற ஒரு தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சி நடத்தக்கூடியவர் கர்நாடகத்தில் நில ஊழலில் சம்பந்தப்பட்டவர், பிஜேபி எம்பியா இருந்தவரை, அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருந்த ஊழியரை பிஆர்ஓவாக கேரளா மாநில காங்கிரஸ்ல ஒரு போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இவிஎம் இயந்திரம் எல்லா இடத்துலையும் இருக்கு. அஸ்ஸாம்ல இல்லையா? அஸ்ஸாம் நடந்தது என்ன நடந்துச்சு? அஸ்ஸாம்ல நடத்தலையா? இன்னைக்கு இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டின்னு வந்துருக்கு பாத்தீங்களா? ஏன் கண்டு அலறாங்க தெரியுமா? அரசியல் கட்சியில நான் சொல்றத கவனமா எடுங்க. நான் ஒவ்வொரு விஷயமும் கவனமா சொல்றேன். RSS தேர்தலுக்கு முன்பாக தாவேகா இங்கே கலவரம் செய்ய சதின்னு புகார் கொடுத்தேன். சாதாரணமா எடுத்தீங்க. அவங்க 20% வாக்குகள் இயந்திரத்தில் போட்டிருக்காங்க. இவிஎம் இயந்திரத்தில் 234 தொகுதியிலேயே எடப்பாடி தவிர்த்து போட்டாங்க. ஆனா அதையும் மீறி ஐ பெரியசாமி மாதிரி, அதையும் மீறி MRK பன்னீர்செல்வம் மாதிரி, அதையும் மீறி இவர் நம்ம தங்கம் தென்னரசு மாதிரி வெற்றி பெற்றுட்டால் நாம் இவிஎம் இயந்திரத்தை உடைக்க வேண்டும், தகராறு செய்ய வேண்டும் திட்டத்தை RSS தாவேக்காக வகுத்து கொடுத்தது உண்மை. நான் தான் அதை சொன்னேன். அப்புறம் தான் RS பாரதி புகார் கொடுத்தார். இப்ப நீங்க தேர்தல் ஆணையம் இந்த இன்னைக்கு லாக் பண்ணிட்டாங்க. எத்தனை மில்லியன் பில்லியன் தாண்டி போயிடுச்சு இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி விவிபேடை எண்ணாம இந்த இயந்திரத்தின் மூலமா நடத்தக்கூடாது, அச்சிட்டு தான் வரணும். அதுக்கு மேல ஒரு விவிபேடை கூட எண்ணாம தேர்தல் ஆணைய இயந்திரத்தை நடத்தினா நாங்க அவங்கள தூக்கி UAP சட்டத்தில் உள்ளதுக்கு போட்டுருவோம்னு கரப்பான் பூச்சி சொல்லிட்டாங்க இந்த பார்ட்டி, ஜனதா பார்ட்டி. அதனால இப்ப அந்த மோசமா போயிட்டு இருக்க அடிவகத்துல கை வைக்கிறான்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தையே கை வைக்குது இந்த கரப்பான் பூச்சி பார்ட்டி அப்படின்னு சொல்லி அதை அந்த வாட்ஸ்அப் குழுவை தடை செய்யறதுக்கான வேலையை பார்த்துட்டு சோசியல் மீடியா எல்லா சைடும் இருக்கு சார். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா சைடுமே எல்லாத்தையும் தடை செய்யறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. என்னடா அவங்க சொன்னது இவிஎம் இயந்திர மோசடி உண்டு, அதை அந்த நாங்க கண்டுபிடிச்சோம் சொன்னா நாங்க UAPS சட்டத்தில் உள்ளதுக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதான் இப்ப பாஜகவுக்கு பெரிய இதா இருக்கு. அது மாதிரி நீங்க இந்த ரத்தன் கேட்கின்ற ஒரு தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணைய லெட்டர் பேட் இருக்கு பாத்தீங்களா, அதுல பிஜேபி சின்னமே வந்துச்சு. அவரை பயன்படுத்தின இந்த ரத்தன் கேட்கின்ற ஒரு சீஃப் எலக்ட்ரிக்கல் ஆபீசரா இருக்கும்போது அவர் ஒரு பிஜேபி ஆள்றதுக்கு உதாரணம் தேர்தல் ஆணைய லெட்டர் பேர்ல பிஜேபி சின்னமே வந்துச்சு. அதனால இயந்திர மோசடியால் தான் தாவேகா தற்கூரி இங்கே வெற்றி பெற்றிருக்காங்களே தவிர இவங்க மக்களால் வெற்றி பெறவில்லை. அவருடைய வாக்கு சதவீதம் 10லிருந்து 12%. குட்டி சுழிச்சுன்னு பிரச்சாரம், மாற்ற வேண்டும்ன்ற ஒரு பிரச்சாரம், திமுகவுக்கு எதிராக பாலியல் பிரச்சாரம், திமுகவுக்கு எதிராக மது போதை ஒழிப்பு பிரச்சாரம், ஸ்டாலின் அவர்களை வில்லனா காமிச்சு தினசரி ரீல்ஸ் போட்டது, இதெல்லாம் சேர்ந்தா 13%. இயந்திரம் தான் வெற்றி பெற வைத்திருக்கிறது. ஆகவே இந்த இயந்திரத்தை ஒழிக்கும் வரை நாங்கள் வாக்களிக்க மாட்டோம்ன்ற மாதிரி மக்கள் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இடதுசாரிகள், முற்போக்கு சக்திகள் இயந்திரத்தை ஒழித்து மீண்டும் வாக்குச்சீட்டு முறை வந்தால்தான் ஜனநாயக முறைப்படி வெற்றி பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.